ஆக்சுவலா நடந்த ஒரு சம்பவம் 1970s நடந்த ஒரு விஷயம். இந்தியால வந்து புட்டபர்த்தி தெரியும் சாய்பாபா இருக்கிற ஆசிரமம், புட்டபர்த்தி ஆசிரமத்துல வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்தார், கர்லியன் போட்டோகிராஃபர். கர்லியன் கேமரா எடுத்தீங்களா உங்க ஓரா எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ ஹிஸ் நேம் இஸ் டாக்டர் பேரோனோஸ்கின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்திருக்காரு இந்தியாவில் வந்துட்டு ஒரு குருஸா போய் போட்டோகிராஃப் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஹண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மங்கு போறாரு, திபேத்துக்கு போனாரு, நேபாள் போனாரு, கடைசியில் இந்தியா வர புட்டபர்த்தி சாய்பாபா ஆசிரமத்து வர ஆசிரமத்து நிறைய சம்பவம் நடந்துச்சாங்க. சம்பவம் நினைச்சிட்டு ஐ ஜஸ்ட் டெல் யூ திஸ் இன்சிடென்ட். அங்க பார்த்தாருன்னு அதெல்லாம் பெரிய விஷயம். அவர் கேப்சர் பண்ணி அந்த வீடியோ இருக்குல்ல, அது வந்து சைத்தன்ய ஜோதின்னு சொல்லிட்டு மியூசியம்ல வச்சிருப்பாங்க. நீங்க புட்டபர்த்தி போனா அங்க அவர் ரெக்கார்ட் பண்ண அந்த ஓரா கண்ணுக்கு தெரியும். பாக்கி ரொம்ப உடம்பு இருக்கும் பாபாவோட ஓரா. அது ஒரு மாதிரி மெஜந்தா பிங்க் கலர்ல ஓரா. லெங்த் தெரியுமா, 45 feet தாண்டி போயிட்டு இருக்கான். அது அவன் சொல்றாரு, யார் ஒருத்தருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் மெஜந்தா கலர் வரும்னா சம்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் செல்ஃப்லெஸ்ஸா லிவ் இருந்தா தான் அந்த மாதிரி ஒரு ஓரா பியூட்டிஃபுல்லா வரும். குருமார்கள்ட்ட அப்படிப்பட்ட ஒரு ஓரா இருக்கும், ஒரு தூய்மையான ஒரு ஓரா, அந்த சக்தி சொல்லுவாங்க தானே. இவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காரு டே பை டே. பாபா வந்து பிருந்தாவனம் ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. இது நடந்தது 1970s. அங்க பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பஜன் படுவாங்க. They all very dedicated சேவகாஸ். பையன் இருக்க மாதிரி வெரி டிசிப்ளின். அவங்க லஞ்சுக்குலாம் எல்லாம் ஓடுவாங்க பாபா கூட சாப்பிடுறதுக்கு. அப்ப இந்த டாக்டர் பரோனோஸ்கி அங்க இருந்திருக்காரு. He was taking photographs. எல்லாம் வந்திருக்காங்க. All the boys they got the food. ஆனா வந்து சாப்பிட மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க தானே பாபா வரைக்கும். சோ எல்லாம் போட்டு கேன்டீன்ல அந்த டேபிள் எல்லாம் ரெடியா இருக்காங்க. இவரும் செட் பண்ணிட்டு இருக்காரு. பாக்குறாரு, when he saw the photograph everything is okay, normal. அப்புறம் பாபா வராரு. Everybody start to eat. இல்ல சான் பண்ணுவாங்க. என்ன சான் பண்ணுவாங்க? பிரம்மார்ப்பணம் மந்த்ரா வந்து பிரம்மார்ப்பணம் அப்புறம் படிச்சுட்டு அகம் வைஷ்ணவ அந்த மந்திரம் வர கொண்டு அப்போ உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. படிச்சோடனே இவர் திருப்பி கேப்சர் பண்றாரு போட்டோவை. கேப்சர் பண்ணிட்டு பார்த்தா இவர் பாக்குறது ரொம்ப வித்தியாசமா இருக்கான், வினோதமா இருக்கான். என்னன்னா அந்த கேமரால இந்த பிளேட் இருக்குல்ல, பிளேட்டும் சேர்ந்து ஓரா இருக்கான். என்ன ஓரா? ப்ளூ கலர் ஓரா. சாப்பாடு ஓகே அண்டர்ஸ்டாண்ட், ஆனா அந்த பிளேட்டுக்கும் ஓரா இருக்கிறது இவரால ஏத்துக்க முடியல. ஹி சயின்டிபிக் மைண்ட் தானே, லிவிங் பீயிங்ஸ்க்கு தான் ஓரா இருக்கும். இதனால வித்தியாசமா பிளேட்டுக்கு கூட ஓரா வந்துருச்சு. இப்போ இவர் கேட்கிறார் பாபாட்ட, பாபா என்ன நான் பார்த்த போட்டோல வந்து ஓரா இருக்கு. ஹி தாட் மேபி சம் கைண்ட் ஆஃப் டிவைன் எனர்ஜி. அப்ப பாபா சொல்றாரு, இதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த பிரம்மார்ப்பணம் மந்த்ரா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மந்த்ரா. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினஹ. then you have another aham vaishnav. இந்த பகவத்கீதையில வந்து சாப்டர் 4 என்னமோ எடுத்து மந்திரம் இது. இந்த பாபா சொல்ற இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. அந்த மந்திரத்தோட மீனிங் ரொம்ப பியூட்டிஃபுல். அதாவது பிரம்மார்ப்பணம், அதாவது இப்ப நான் சாப்பிடறேன்ல இப்ப இந்த விஷயம், இது வந்து ஐ ஆம் டெடிகேட்டிங் டு அல்டிமேட் பிரம்மன். பிரம்மன்னா வந்து அல்டிமேட் பரமசிவம், பரம தத்துவம். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹீர். இந்த சமைச்ச அந்த எண்ணெய் இருக்குல்ல, கீ ஆயில், அது பிரம்ம ஹவிஹீர். பிரம்மாக்னவ், இந்த சமைச்ச அந்த அக்னி வந்து also got பிரம்மணா ஹுதம். இது ஆஃபர் பண்ற அந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் also got பிரம்மைவ தேன கந்தவ்யம். அதாவது இது போய் சேர்ற இடம் என்ன இடம்? இந்த வயிறுல ஒரு அக்னி இருக்குல்ல, அதுவும் பிரம்மன் தான். பிரம்ம கர்ம சமாதின, இந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி செய்யற ப்ராசஸும் பிரம்மன் தான். புரியுதா? இந்த சாப்பாடு பிரம்மன், இது சமைச்ச நெருப்பு பிரம்மன், சமைச்ச சமையல் பிரம்மன், இது சமைச்ச அந்த அக்னி பிரம்மன், செய்யற அந்த கர்மம் பிரம்மன், அது போய் சேர்ற இடமும் பிரம்மன். இந்த மந்திரம் என்ன செய்யுதுன்னா இன்ஸ்டன்ட்லி எல்லா விஷயத்தையும் ஆட்டோமேட்டிக்லி பியூரிஃபை பண்ணிடுது. பிரம்மவித் பிரம்மைவ பவத்தின்னு சொல்லுவாங்களே, எந்த ஒரு விஷயம் the moment instantly you connect with God, அந்த மூமெண்ட்டே அந்த விஷயம் அந்த வஸ்து வந்து ஒரு தெய்வீக தன்மை அடைஞ்சிரும். ஏன் பிளேட்டு ஓரா வந்துச்சு? பாபா சொல்றாரு, இந்த பிரம்மார்ப்பண மந்திரம் சொல்றப்ப அந்த சாப்பாடு will attain purity, அந்த சமைச்ச அந்த இமோஷன்ஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிருது. அதே சமயத்துல இந்த பாத்திரம் கூட எனர்ஜி ஓரா வந்த அதிசயம் டாக்டர் போரோனோஸ்கி பார்த்தாரு. ஹவு பவர்ஃபுல் இஸ் திஸ்? இத்தனால நம்ம அந்த மந்திரம் தெரியாம வந்துட்டு இருக்கோம், தெரிஞ்சாலும் அதை அலட்சியப்படுத்துறோம். குறைக்கணும். ஒரு பிளேட்டுக்கே அது வைப்ரேஷன் ஓரா வருதுன்னா அது எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம். So daily whatever we are eating, the more we chant this, how powerful is this? அதே மாதிரி தான் காயத்ரி மந்திரம். If you don't know how to chant பிரம்மார்ப்பணம், காயத்ரி மந்திரம் படிக்கலாமே, அது even more powerful. காயத்ரி அவங்களுக்கே அதை அர்ப்பணம் பண்றோம், அந்த அக்னிக்கே அர்ப்பணம் பண்றோம், ஒரு யக்ஞம் செஞ்சதுக்கு சமம். அப்ப என்ன செஞ்சாலும் அது எப்படி சமைச்சாங்களும் சரி எல்லாம் எல்லாமே பியூரிஃபைட் ஆகும். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ
ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यम् तेन गन्तव्यम् ब्रह्मैव तेन गन्तव्यम् ब्रह्मकर्म समाधिनः. இந்த ஒரு வீக் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம we create that courage. முதல்ல start at home and then force பண்ணி செய்யுங்க. when you sit in a workplace pantryல செய்யுங்க, கண்ணு மூட்டு மந்திரம் சொல்லுங்க.